அப்படிங்கிற ஒரு வசனம் அந்த இடத்துல யுவன் மியூசிக் போடுறாரு. மக்களுடைய செருப்புகள் அப்படியே பறக்குது. அந்த ஞாபகங்கள் அப்படியே வருது. தம்பி ஆட்டோ வருமா? இவனை ஆளுக்கு ஒரு கைப்பிடிச்சு இறக்கி போட்டோம்னா உடனே பரப்பு. என்னது நீ என்கிட்ட ஒரு ₹1,00,00,000 எடுத்துட்டு போவேன், திருப்பி சம்பாதிச்சிருவேன். என்னோட அப்பளத்தை எடுத்தா எப்படிடா? எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் கூட பண்ணிட்டு இப்படி பண்றீங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. தம்பி இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு கேவலமாவா போயிட்டு நானு இப்ப பொம்பளை புரோக்கர் நீ. அது எப்படி வேணும்னா நல்லா அழகா இருக்கணும், கலரா இருக்கணும், வேற ரிச்சா இருக்கணும். மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஓசில சாப்பிடற பண்ணிக்க உதாரு வேற. அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் இப்ப உடனே வேணும். இப்ப கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. சத்தியமா உங்களை கல்யாணமே நடக்காது. அவன் மேல கூடிய மூடி கல் வச்சுடா. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். அடியே அருந்ததி, ஒரு ரத்தத்தை குடிப்ப. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ? முடியாது. வருவேடி, உயிரை எடுப்பேடி. நடக்காதுடா, விட மாட்டேன். இறுதியும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. ஒரு அடிப்படை வேணாம் மேடம், பயங்காட்டு, ஒரு நியாயமா காட்டு. No comments. Simply yes. पूरे शहरे அழகாதனடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பாட்ட நீ பாடுவ? இல்ல யாருமே தொடராத இதய கதவு உங்களை பார்த்து பட்டாளம் சொல்றீங்க. பாவாடை கட்டி பக்குவமா பண்ருட்டில பல்ல. நம்ம வண்டிய எல்லாரும் பார்த்து சும்மா ரசிப்பாங்க. அந்த ஐயா கூட பாருங்க, பார்த்து சும்மா ரசிச்சுட்டு தான் போவாங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசு குடியஸ் 1/10. அதாவது 10ல ஒருத்தர் லூசு குடியா இருப்பாங்க. எப்படியா இருக்கு வண்டி? வண்டி எப்படி இருக்கு? ஜம்முன் இருக்கா? நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு. அடிக்க போறேன் தப்பு தப்புன்னு. திவ்யாதா கண்ணடி உனக்குடி குடுக்கறேன்டி பெருசா கிச்சு தானடி. அடங்கொம்மால நெருப்புனா தீ வரும், பத்தி குச்சினா புகை வரும். இப்படியே பேசிட்டு இருந்தா நாங்க மிதிக்கிற மிதியில் உனக்கு ஆய் வரும். நான் தாண்டா லியோ. நான் தாண்டா பிலிப்ஸ்.
எனக்கு ஓட்டை ஆயிருச்சு எப்படிடா 5 இன்ச்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா அந்த ஆசாரி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பாருங்க இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னா, இங்க என்னடி வாய்ஸ் இது? பழத்தை நான் சாப்பிட்டு காட்டுறேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க. புளிப்பு போன்ற ஒரு அருமையான சுவை இருக்கு. ஐயோ சினுங்கிறானே போ. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற இவ ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அவன் ஜாக்கெட் போட்டுன்னு வரும்போதே தெரியும் ஏதோ வம்பு பண்ண போறான்னு. யாரோ கூடவே வருவா, யாரோ பாதியில் போவா, அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே. என்ன இந்த ரூட்ல போறான்னு பாப்போம்டா. ஏழை ஒரே இப்படி எரிச்ச பண்றீங்க. உங்களால மண்டையே ஒரே தப்பா. கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா மயிராவ அப்படி பொத்திண்டி நில்லைய ஓரமா என்கிட்ட மலைப்பாம்பு இருக்கு பாக்குறியா? பார்க்காத என்ன பார்க்காத ஒரு பாட்டு பாடுவிய. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா ஸ்வேதா. டேய் எதை சொல்ல வர ஏறா? மே காட் பிளஸ் யூ ஸ்வேதா. உள்ள வச்சிரா. ஓகே பாஸ். அத கேக்கும் போதெல்லாம் என்ன யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சிட்டு எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும்.